ஹாய் விவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்புமா திரும்பாதான்னு சொல்லி தான் எபிசோட்லாம் போயிட்டுருக்கு. இந்த உண்மையை யார் சொல்ல போகிறா? காவேரி விஜயோட பெட்ரூமுக்கு போனதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க போகிறாங்களா? இல்லை ஏன் காவேரிக்கு எதுவும் ஃபோட்டோஸ் எதுவும் கையில் கிடைக்க போதான்னு சொல்லி தான் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருக்காங்க. இன்னும் சூப்பரான அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு டின்னருக்கு கூப்பிட்ருக்காங்க. காவேரியும் சரதமும் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி பார்க்கும்போது காவேரிக்கு ஏதோ ஒரு மாரி இருக்குது. கண்டிப்பாக அந்த வீட்டில் ரொம்ப நாள் இருந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுதே. என்ன ஆச்சு? ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபீல் ஆகுது? இந்த ஃபீலிங் ஏன் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே குட்டி காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. மிஸ்ஸே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாம்மா கிட்ட விஜய் சொல்கிறாங்க, ரொம்பவே நன்றி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு தம்பி எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நான் தான் இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஆனால் இவ்வளோ லேட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கோட அம்மா பாசம் கூட இல்லாமல் ஒரு குழந்தை வளர்ந்துருக்குன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வழியாக விஜய் கண்டிப்பாக இது காவேரி கூட செஞ்சிருவோம். ஏன்னா காவேரிக்கு பழைய நினைவுகள்லாம் இன்னும் திரும்ப போது காவேரி விஜயோட ஒரு ஃபோட்டோஸ், அதாவது மேரேஜ் ஃபோட்டோஸை பார்த்துருவாங்க காவேரி. அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் கேட்குறாங்க. ஏம்மா என்னம்மா, எனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் கேட்குறாங்க. அப்போ காவேரியோட அம்மா சாரதாம்மாவை பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இது மாதிரி உனக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கும்போது உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் நீ ஞாபகத்தை எல்லாத்தையும் மறந்துட்ட, நீ உயிருக்கு உயிராக நேசிச்சவர் யாருன்னு பார்த்தா இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இத்தனை வருஷமாக தனியாக குழந்தைய வளர்த்துருக்காங்க, எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், நீ செத்து போயிட்டேன்னு சொல்லியும் இவ்வளோ வருஷமாக தனியாக குழந்தைய வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் காவேரி விஜயும் கட்டி பிடிப்பாங்க. சீனும் ஓவர். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.